جملة الإسلام زمرة زين كذاك في فردوس يا أبا الحسن ஷாது நாயகமே நீங்களும் வகுல்த அந்த வமன் நீங்களும் இன்னொருத்தரும் சொன்னீங்களே கஃபாக்க முத்தபிகை இத்திஃபாக்காக ஒன்றாக சேர்ந்து நீங்க ரெண்டு பேரு சொன்னீங்களே. யார் அந்த ரெண்டு பேரு? அபுல் ஹசன் அலி ஷாதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னீங்களே. என்ன சொன்னீங்க? லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பத ஐன் மா குன்து மின் ஜும்லத்தில் இஸ்லாமி ஜும்ரத ஸைன். நான் என்னுடைய கண்ணை மூடி துறக்கிற அளவாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை என்றால் அவங்க வஃபாத்தாகி எங்களை விட்டு மறைஞ்சி 400 வருஷத்துக்கும் பின்னாலதான் 500 வருஷத்துக்கும் பின்னாலதான் 600 வருஷத்துக்கும் பின்னாலதான் அபுல் ஹசன் அலி ஷாதுல் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நொடி பொழுதாவது ஒரு செக்கனாவது அவர்களை விழிப்புல நான் காணவில்லை என்றால் நான் முஸ்லிமாக இருக்க மாட்டேன். இது முழு ஈஜிப்திலும் எல்லா உலமாக்களுக்கும் தெரிந்த ஆதாரமான உண்மை. அது மட்டுமல்ல, இன்னொரு தடவை அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நானும் என்னை போன்ற அல்லாஹ்வினால் சிறப்பாக்கப்பட்ட குத்துபுமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கடல் ஆமைகளை போன்றவர்கள். கடல் ஆமை என்ன செய்யும்? கடலுக்குள்ள இருந்து வரும், வந்து கடல் ஓரத்துல கடற்கரையில மண்ணுக்கு கீழே எத்தனையோ குழிய தோண்டும். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட பாருங்க, அறிவை பாருங்க. எத்தனையோ குழிய தோண்டும். தோண்டி தோண்டி தோண்டிட்டு அங்கலிங்களை பார்க்கும். யாரும் மனிதர்கள் இல்லை என்றா ஏதாவது ஒரு குழியில ஆயிரக்கணக்கில் முட்டை விட்டுரும். முட்டையை விட்டுட்டு கடலுள்ளுக்கு போயிரும். எல்லா குழியும் மூடிட்டு யாராவது பார்த்தா 2-3 குழியை தோண்டி பார்த்துட்டு போயிட்டுருவாங்க. ஏண்ட நான் பெத்தெடுத்த அந்த முட்டைய நான் பாதுகாக்கணும். நடுக்கடலுக்கு போய் அந்த நடுக்கடல்ல இருந்து மண்ணால மூடப்பட்ட அந்த முட்டைகளை ஒரு பார்வை பார்க்குமாம். அந்த பார்வையுடைய ஷூட்டுக்குத்தான் அந்த முட்டைகள் எல்லாம் வெடித்து குஞ்சு பொறிக்கிறதாக அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த கடல் ஆமைகளை போலதான் எனது முரீதீங்கள், குத்துபு நாயகத்தின் முரீதீங்கள், ரிஃபாய் நாயகத்தின் முரீதீங்கள், வேறு தரிகாக்களின் முரீதீங்கள் அந்தந்த குத்துபுமார்களுடைய ஷரியா பின்பற்றணும். ஷரியத்தும் இருக்கணும், தரீக்கத்தும் இருக்கணும், ஹகீகத்தும் இருக்கணும். ஷரியத் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஷரியத்தை விட்டு விட்டு தரீக்கத்து கிடையாது. சரியான முறையில் பின்பற்றினால் கடலுக்குள்ள இருந்த அந்த முட்டையை எப்படி அந்த ஆமை வெடிக்க செய்கிறதோ இதே போல என்னுடைய முரீதீங்களுடைய கல்வை நாங்கள் வெளிச்சமாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள், துப்பாக்கியவான்கள் அல்ல. தரிக்காவை அல்லாஹ் தந்திருக்கிறான். சரியான முறையில் நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனக்கு நேரம் போதாததனால் எப்படி எதை சொல்லி முடிக்க என்று தெரியாம நான் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. எதை சொல்ல எதை விட என்று தெரியாமல் நான் தத்தளிக்கிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட கேட்டாங்க, மத்தா யகூனுல் அப்து ராதியன், 5வது படித்தரம், அம்மாரா லவ்வாமா முல்ஹிமா முத்துமைனா ராதியா. ஒரு மனிதன் ராதியா என்னும் 5வது படித்தரத்துக்கு வந்துட்டார் என்றதை நாங்க எப்படி விளங்குவோம் என்று கேட்டாங்க. ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய பாக்கியம், அல்லாஹ்வுடைய நல்ல ரஹமத்து கிடைச்ச நேரத்தில் எவ்வளவு சந்தோஷப்படுதானோ அதே அளவு சந்தோஷம் அல்லாஹ்வுடைய சோதனை வரும் பொழுது சந்தோஷம் வரணும். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது என்று அவர்தான் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர். எனவே விஷயத்துக்கு வருகிறோம். அக்கில் 4 வகை. அதுல ஒன்று குஷூர், பொதுமக்களுடைய பொது அறிவு. 2வது லுப்பு. அந்த லுப்பு உலுல் அபுசார், அகப்பார்வை உள்ளவர்களுக்குரியது. அவர்களுக்கு எங்கட இந்த புறக்கண்களால்
எதை பார்க்க முடியாதோ அதைத்தான் பார்ப்பார்கள். வானத்துக்கு மேலே எது இருக்கிறதோ அதைத்தான் பார்ப்பார்கள். மூணாவது லுப்புல் லுப்பு, இரண்டாவது லுப்பு, மூணாவது லுப்புல் லுப்பு. இது வஹுவ அக்லு உலில் அல்பாப். இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الألباب. உலுல் அல்பாபுகளுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் விளங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அக்ஸருஹும் லா யாகிலூன். உங்களில் அவர்களில் மனிதர்களில் அதிகமானோருக்கு இந்த குர்ஆனில் உள்ள சில விஷயங்கள் விளங்காது. இன்னொரு விஷயத்துல அல்லாஹ் சொல்கிறான், கலீலம் மா தஷ்குரூன். உங்கள கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வை சுக்ர் செய்வீங்க. ஏன்? கொஞ்சம் பேருக்கு தான் அது விளங்குது. எனவே உலுல் அல்பாப் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار. இந்த ஆயத்தில உலுல் அல்பாப பத்தி அல்லாஹ் நிறைய விளங்கப்படுத்துறான். ஆனால் சொல்றதுக்கு நேரம் போதாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஞானம், கொடுத்த அறிவு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரகசியங்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசியங்கள் அனைத்தையுமே நன்கொடையாக கற்றுக் கொடுத்தான். இல்ஹாமியத்தான் அறிவின் மூலம் கற்றுக் கொடுத்தான். ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்டுக்கிறேன், அதுக்கு யாரும் பதில் சொல்ல தேவையில்லை. யாரெல்லாம் தரிகாக்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமாகவும் அடிப்படையாகவும் இருக்கட்டும். ஏனென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது முஹப்பத்து வைக்கவில்லை என்றால் அவர் மூமின் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் ஃபர்லான தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டால், அழைத்தால் தொழுகையை விட்டுட்டு போறது ஃபர்ல். குர்ஆன்ல வருது, குர்ஆன்ல வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார், ஃபர்லான தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபர்லான தொழுகை என்றும் தெரியும். வைத்து கூப்பிட்டாங்க அந்த சஹாபிய. அவர் யோசிச்சாரு, நான் தொழுறது ஃபர்லான தொழுகை, அல்லாஹ்வுக்காக. என்னைய கூப்பிடுறது அல்லாஹ்வுடைய ரசூல், தொழுகைக்கு பிறகுதானே என்று நினைச்சு அவசரமாக தொழுது முடிச்சிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ் என்னைய கூப்பிட்டீங்களா? அதுக்கு பிறகு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உங்களை எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனடியாக போங்கோ என்று சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியாதா? பார்த்தா அவருக்கு அந்த குர்ஆன் ஆயத்து தெரியாது. மன்னிப்பு கேட்டார். அதிலிருந்து தான் தொழுகையில, ஃபர்லான தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டா விட்டுட்டு போறது ஃபர்ல். எனவே உயிரை தியாகம் செய்யறதுக்காக சஹாபாக்களை கூப்பிட முந்தியே போய் பெத்தி பெத்தியாக, துண்டு துண்டாக, கண்டம் கண்டமாக காபிர்கள் அறிந்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள சரித்திரம் நிறைய இருக்குது, சொல்லி முடிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டா போக வேண்டியதுதான். இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாதா? நான் கேட்கிற கேள்விதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிஞ்சாலும் போறது வாஜிப் ஒரு மனிதன். சித்ரத்துல் முன்தஹாவுல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே, அழைத்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், இதுதான் எனக்கு அல்லாஹ் தந்த மக்காம். இதுக்கு அங்கால என்னால வர முடியாது. இதுக்கு அங்கால நான் ஒரு எட்டு எடுத்து வச்சா